அலங்கு, சுகர் பேபி, பேக் இன் ஆக்ஷன், இந்த 3 படங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். சுகர் பேபி இது ஒரு ரஷ்யன் எரோட்டிக் மூவி. புக் மை ஸ்ட்ரீம்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு பிசினஸ் மேன். இவருக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைகளும் இருக்கு. ஆனா இவருக்கு பிசினஸ்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதனாலேயே சுகர் பேபி ஆப்ல பொண்ணுங்களை தேடுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயின் வீட்ல காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயினும் சுகர் பேபி ஆப்ல யாரக்கிட்டாவது போயிட்டு வந்தா கண்டிப்பா காசு கிடைக்குமேன்னு சுகர் பேபி ஆப்ல இவங்களும் களத்துல இறங்குறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையே லவ் ஏற்பட்டுருது. இந்த லவ் லாஸ்டா போய் எங்க முடிகிறது தான் இந்த சுகர் பேபி படத்தோட மீதி கதையே. இந்த படம் ஒரு ரொம்பவே அபவ் ஆவரேஜ் மூவியை எடுத்திருக்காங்க. இது ஒரு ரஷ்யன் எரோட்டிக் மூவி. இந்த படத்துல தமிழ் டப்பிங் மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல சொல்ல பெருசா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், படத்துக்குள்ள மேட்டர் இருக்கலாம், ஆனா மேட்டருக்குள்ள தான் படமே இருக்கு. அடுத்ததா பேக் இன் ஆக்ஷன், நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கிற படம். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஸ்பையா இருக்கிற காதல் ஜோடி ஹீரோ ஹீரோயின் ஒரு மிஷனை முடிச்சிட்டு இதுக்கு மேல நாம இந்த வேலையை செய்ய வேணாம், நாம குழந்தைக்காக வாழலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. வாழவும் செய்யறாங்க. 15 வருஷம் கழிச்சு இவங்க கிட்ட இருக்கிற கீயை தேடின்னு ஒரு கும்பல் வருது. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த பேக் இன் ஆக்ஷன் படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ ஹீரோயினோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி காமெடிஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த பேக் இன் ஆக்ஷன். இந்த படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அடுத்ததா அலங்கு, அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த அலங்கு படத்தோட கதை என்னன்னா, மலைவாழ் கிராமத்துல இருக்கிற நம்ம ஹீரோக்கு நாய் ஒண்ணு கிடைக்குது. அதை பாசமா வளர்த்துறாரு நம்ம ஹீரோ. அந்த நாய்னால பெரும் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோ. கடைசியில எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வராருன்றது தான் இந்த அலங்கு படத்தோட மீதி கதையே. இந்த அலங்கு படம் ஆரம்பத்துல ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். இன்டர்வல் நெருங்க நெருங்க படம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சு இன்டர்வெல்லாம் செம்மையாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டீசென்ட் தான், செகண்ட் ஆஃப் நல்லாவே போகும். ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பரா இருக்கு. லைவ் லொகேஷன்ல எடுத்ததுனால சூப்பரா வந்திருக்கு. ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த அலங்கு. அலங்கு படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் அலங்கு.